இங்கே பாருங்க நண்பர்களே, விஜயை பார்த்த உடனே என் பொண்ணு சந்தோஷத்தில் குதிக்கிறா. அவள் இந்த வயசில் ரசிகை இல்லைங்க. அவள் பிறந்து வளர்ந்து அவளுக்கு அம்மா அப்பான்னு தெரிகிற காலத்துலேருந்தே விஜய் படத்தை பார்த்துட்டு அப்படி ஒரு இது, இப்படி பைத்தியம்னு சொன்னால் அது தப்பாயிரும். ஆனால் அப்படி ஒரு ரசிகை. விஜய் பாட்டுக்கு சும்மா நின்ன இடத்துலையே நின்று ஆடிக்கிட்டே இருப்பா. ஒருத்தி இல்லை 2 பேருமே விஜய் ரசிகை தான். அந்த பாட்டு உடனே விஜய் நாங்கள் சும்மா மாற்றுவோன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாள். விஜய் படம் போட்டால் விஜய் படம் தான் பார்க்கணும். அவள் கூட உட்காந்து எல்லாரும் பார்க்கணும். அவள் அப்படி ஒரு ரசிகை. அப்போ இவ்வளோ கூட்டத்தை பார்த்தா அவள் என்ன பண்ணுவா? மாமா மாமான்னு கத்துவா. விஜய் மாமா வந்தாங்க. அவள் அப்படி தான் கதை சொல்லுவா. விஜய் மாமா வந்தாங்க, டீ குடித்தாங்க, எங்கிட்ட பேசினாங்க, எனக்கு கதை சொன்னாங்க. சொல்லி சொல்லி இப்படியே வளர்ந்துட்டா. இப்போ அவளுக்கு 12 வயசு ஆகுதுங்க. நீங்கள் பாருங்கள், விஜய் பாட்டு அதில் ஓடும்போது அவள் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இது அவளுக்கு தெரியாமல் எடுத்தேன் நான். நீங்கள் பாருங்கள் அவள் என்ன பண்ணுறான்னு. அவள் சொல்லிக்கிட்டே இருப்பா, விஜய் மாமா ஷூட்டிங்க்கு வரும்போது எங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் காமி, நாங்கள் பார்க்கணும், எப்படியாவது ஒரு டைமாவது பார்க்கணுமா. நாங்கள் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், எப்படியும் உங்கள் விஜய் மாமா இந்த சைடு வராமல் போக மாட்டாங்க, வரப்போ பார்த்துடலாம் பாப்பா, ஸ்கூலுக்கு லீவு போட்டாவது போய் பார்த்துடணுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காளுங்க 2 பேரும். அவளுங்க அது வயசுலாம் எப்படி அது நடந்துடும்.